ஒரு இடத்துல 2 தாய்மார்களுக்கு பிரசவம் நடக்கிறது, டெலிவரி நடக்குது, பிள்ளை பிறக்குது. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை புள்ள, அடுத்த பொம்பளைக்கு ஆம்பளை புள்ள பிறகுது. பிறந்ததுக்கு பின்னால 2 தாய்மார்களும் எழுந்து 2 பேரும் சொல்றாங்க ஆம்பளை புள்ள ஏன்றேன்றாங்க. புள்ள மாறிப்பட்டு 2 தாயும் சொல்றாங்க ஆண் குழந்தை என்னுடையது. யாரும் பெண் குழந்தையே பாரம் எடுக்கிறல்ல. எப்படி தீர்ப்பு கொடுக்கிற? யார்த ஆண் பிள்ளை, யார்த பெண் பிள்ளை? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சபைக்கு வருகிறது. அவங்க சொல்றாங்க, என்னப்பா இப்போ எப்படி கண்டுபிடிக்கிற? 2 தாயும் ஒரு ஆம்பளை பிள்ளைய கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிற? இப்போ என்ன டிஎன்ஏ எல்லாம் பார்ப்பாங்க, அந்த காலத்தில் என்ன டிஎன்ஏ? 2 பிள்ளையை எப்படி கண்டுபிடிக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களை அழைத்து வாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலியே, சிக்கலான ஒரு விஷயம் வந்துட்டு, கஷ்டமான ஒரு விஷயம் வந்திருக்குது, எப்படி தீர்க்கிறன்னு தெரியாம திகச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் சஹாபாக்கள். என்ன அமீருல் முஃமினீன் அவர்களே? சொன்னாங்க, 2 தாயும் ஒரு புள்ள ஆம்பளை புள்ள ஏன் என்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாம பிதுங்கி இருக்கிறோம் என்றாங்க. சொன்னாங்க, இது சிம்பிள் தானே, இதுல என்ன கஷ்டம் இருக்குது? சிம்பிளா சொல்லிடலாமே. சிம்பிளா? அது எப்படி? சொன்னாங்க, 2 தாயிட்டே சொல்லுங்க, அவங்களோட தாய்ப்பால ஒரு சேம் அளவான 2 கப்புக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க என்றாங்க. ஒரே அளவான 2 கப்புல 2 தாயும் தாய்ப்பாலை கலந்துட்டு வர்றாங்க, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 2ஐயும் நிறுத்து பாருங்க. ஆண் பிள்ளையுடைய தாயுடைய பால் கனமாக இருக்கும். லில்-ذكر مثل حظ الأنثيين. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறதை விட ஆணுக்கு 2 மடங்கு கூட கொடுக்கணும். ஒரு பெண்ணுடைய பங்கை விட ஒரு ஆணுடைய பங்கு டபுள், 2 பங்கு கொடுக்கணும். அந்த தாய்ப்பால் வலுவாக இருக்கும், பாரமாக இருக்கும். ஆண் குழந்தையுடைய தாய்ப்பாலை நீங்கள் நிறுத்து பாருங்கள் என்கிறார்கள். ஒரு தாயுடைய தாய்ப்பால் கனமாக இருக்குது, பாரமாக இருக்குது. சொன்னாங்க, அவர்தான் ஆண் பிள்ளைக்குரிய தாய் என்று சொல்லி காண்பிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فسبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولسوف يعطيك ربك فترضى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: فاطمة بدعة مني، فمن أسرها فقد أسرني، فمن أغضبها فقد أغضبني، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பித்தவனாக, அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலாக வந்திருந்த கண்மணி முஸ்தபா ரசூலை அக்ரம் சையீதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொற்று இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவருடைய பொருத்தத்துக்குரிய அடியார்களாக ஆக்கி அருள்வானாக. ஜுமாதுல் ஆஹிரா மாதத்துடைய 22வது பிறையிலே நாங்கள் இருக்கின்றோம். நேற்றைய முந்தைய தினம்
ஜுமாதுல் ஆஹிராவுடைய 20வது தினம் சையீதத்து நிசாஇல் ஜன்னா என்றொரு ரிவாயத்து, சையீதத்து நிசாஇல் ஆலமீன், மனித ஜின் வர்க்கங்கள் அனைத்துடைய பெண்களுடைய தலைவி என்று போற்றப்பட்ட, இன்னொரு ரிவாயத்திலே சுவர்க்க நுழையக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் தலைவியான என்ற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய ஞாபகார்த்த தினம். சையதத்னா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்வது என்றால் ஆஷிகீன்களுடைய உள்ளங்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். சூஃபியாக்கள் சொல்வார்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நேரத்திலே துஆக்கள் கபூல் செய்யப்படுகிறது என்று. ஆரம்பத்திலே சொன்னேன் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் ரதியல்லாஹு அன்ஹா. சிலர்களுக்கு அந்த வேடை கேட்டால் கொஞ்சம் என்னடா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறாங்க. ஆம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குலை என்று வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் என்பது எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறை. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹூட தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே அன் ஃபாத்திமத்த அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி அவர்கள் எழுதி வைக்கிறார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வின் சலாம் உண்டாவதாக. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது, உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா என்று சொல்லுவார்கள். அவருடைய தாயை விடவுமா, அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விடவுமா என்றால், அவருடைய தாய், அவர்கள் தாய்க்கு கடமைப்பட்டவர்கள் என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லும்போது, ஃபாத்திமத்து பித்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னில் நின்றும் ஒரு பகுதி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு பகுதிக்கு நிகராக உலகிலே எதுவுமே இருக்காது என்று அறிஞர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றி ஹதீதுகள் வர்ணிக்கும் போது, கான கலாமுஹா ரதியல்லாஹு அன்ஹா அஷ்பஹ பிகலாமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது போட்டிருக்கும். அவர்கள் பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது போட்டிருக்கும். அப்படி அவர்களுக்கு ஒரு தொனி இருக்கும் என்று ஹதீதுகள் சொல்லி காண்பிக்கிறது. லா துஹ்திமு மிஷ்அத்தஹா மிஷ்அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் நடக்கும்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பது போட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வருவார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் தன் அருமை மகளே என்று அவருடைய நெத்தியை முத்தமிட்டு அழைத்து வந்து தன்னுடைய விருப்பிலே அமரச் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளாருடைய வீட்டுக்கு செல்லும் போது அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து சென்று அல்லாஹ்வுடைய தூதரை முத்தமிட்டு வரவேற்று தன்னுடைய இடத்திலே அமரச் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி தர்பியத்திலே வளர்ந்த ஒரு பெண். உலகிலே சிறப்புகள் பேசப்படும் போது அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்புக்கு ஈடாக வேறு யாருக்கும் சிறப்பு இருக்காது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஏன்? யாருடைய மகள் அவர்கள்? யாருடைய மகள்? வக்கிஷ பெருமை பேச வேண்டும் என்றால் அவர்கள் யாருடைய மகள்? சய்யிதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், எல்லா படைப்புகளுக்கும் தலைமையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மகள். யாருடைய மனைவி என்றால் அன மதீனத்துல் இல்ம் வ பாபுஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அறிவெனும் பட்டணத்தின் சிட்டி ஆஃப் நாலேஜ், அறிவெனும் பட்டணத்தின் பட்டணமாக நான் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியுன் பாபுஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசலாக இருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை நெருங்க முடியும் என்பதை பின்வரக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். அதனால்தான் நீங்கள் எந்த தரீகாவை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய சில்சிலா போய் சேருவது சய்யிதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களிடத்தில் தான். அவர்கள் யாருடைய மனைவி என்றால் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவருடைய மனைவி, அறிவுடைய வாயல் அவர்கள். அவருடைய அறிவோ அற்புதம். அவருடைய அறிவை பற்றி அறிஞர்கள் பேசும்போது அவருடைய அறிவு எங்களை மெய்சிலிக்க செய்துவிடும். சில அறிவுகள் புத்தகத்திலே படித்து பெற்றுக்கொள்வது சில அறிவு, இன்னும் சில அறிவுகள் அனுபவ ரீதியாக வரக்கூடியது. ஆனால் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுக்கு அல்லாஹ் இல்முல் லதுன்னி என்று சொல்லக்கூடிய அறிவை கொடுத்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். ஒரு நாள் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய சபையில ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. கலீஃபா அமர்ந்திருக்கிறார்கள். சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் அந்த அவையிலே இல்லை. 2 தாய்மார்கள் ஒரு இடத்திலே பிள்ளை பெறுகிறார்கள். ஒரு இடத்துல 2 தாய்மார்களுக்கு பிரசவம் நடக்கிறது, டெலிவரி நடக்குது, பிள்ளை பிறக்குது. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை புள்ள, அடுத்த பொம்பளைக்கு ஆம்பளை புள்ள பிறகுது. பிறந்ததுக்கு பின்னால 2 தாய்மார்களும் எழுந்து 2 பேரும் சொல்றாங்க ஆம்பளை புள்ள ஏன்றாங்க, புள்ள மாறிப்பட்டு. 2 தாயும் சொல்றாங்க ஆண் குழந்தை என்னுடையது. யாரும் பெண் குழந்தையே பாரம் எடுக்கிறல்ல. எப்படி தீர்ப்பு கொடுக்கிற? யார்த ஆண் பிள்ளை, யார்த பெண் பிள்ளை? உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சபைக்கு வருகிறது. அவங்க சொல்றாங்க, என்னப்பா இப்போ எப்படி கண்டுபிடிக்கிற? 2 தாயும் ஒரு ஆம்பளை பிள்ளைய கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிற? இப்போ என்ன டிஎன்ஏ எல்லாம் பார்ப்பாங்க, அந்த காலத்தில் என்ன டிஎன்ஏ? 2 பிள்ளையை எப்படி கண்டுபிடிக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களை அழைத்து வாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலியே, சிக்கலான ஒரு விஷயம் வந்துட்டு, கஷ்டமான ஒரு விஷயம் வந்திருக்குது, எப்படி தீர்க்கிறன்னு தெரியாம திகைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் சஹாபாக்கள். என்ன அமீருல் முஃமினீன் அவர்களே? சொன்னாங்க, 2 தாயும் ஒரு புள்ள ஆம்பளை புள்ள ஏன்னு என்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறன்னு தெரியாம பிதுங்கி இருக்கிறோம் என்றாங்க. சொன்னாங்க, இது சிம்பிள் தானே, இதுல என்ன கஷ்டம் இருக்குது? சிம்பிளா சொல்லிடலாமே. சிம்பிளா? அது எப்படி? சொன்னாங்க, 2 தாயிட்டே சொல்லுங்க, அவங்களோட தாய்ப்பால ஒரு சேம் அளவான 2 கப்புக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க என்றாங்க. ஒரே அளவான 2 கப்புல 2 தாயும் தாய்ப்பால கலந்துட்டு வர்றாங்க, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 2ஐயும் நிறுத்து பாருங்க. ஆண் பிள்ளையுடைய தாயுடைய பால் கனமாக இருக்கும். லிர்ரகரி மிஸ்லு ஹத்தில் உன்சையைனி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறதை விட ஆணுக்கு 2 மடங்கு கூட கொடுக்கணும். ஒரு பெண்ணுடைய பங்கை விட ஒரு ஆணுடைய பங்கு டபுள், 2 பங்கு கொடுக்கணும். அந்த தாய்ப்பால் வலுவாக இருக்கும், பாரமாக இருக்கும். ஆண் குழந்தையுடைய தாய்ப்பாலை நீங்கள் நிறுத்து பாருங்கள் என்கிறார்கள். ஒரு தாயுடைய தாய்ப்பால் கனமாக இருக்குது, பாரமாக இருக்குது. சொன்னாங்க, அவர்தான் ஆண் பிள்ளைக்குரிய தாய் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். இதே மாதிரி இன்னொரு செய்தி வருது. அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு பொம்பளை என்ன செய்தான்னா, ஒரு சாலிகான மனிதரை அவளுடைய ஆசைக்கு வழிபடுமாறு அழைக்கிறார். ஒரு விபச்சாரி. அந்த மனிதர் ஏனான்னு ஒதுங்கிறாரு. அந்த பொம்பளை சொல்றா, என் ஆசைக்கு நீ வழிபடவில்லை என்று சொன்னால் அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொண்டு போய் உனக்கு ஹத்தடிக்க வைப்பேன். அவன் சொல்றாங்க, நான் தானே பாவமே செய்யல, எப்படி ஹத்தடிக்க வைப்பேன்? நான் வைப்பேன். அந்த மனுஷனுக்கிட்ட இந்த பொம்பளை கத்தி கொண்டு ஓடி வர்றா. இந்த மனிதர் என்னை கற்பழிக்க வந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு முட்டையை உடைச்சி அவருடைய அந்த வெள்ளைக்கரு இருக்கு தானே, அதை எடுத்து அவருடைய ஆடையில ஊற்றி கொள்றார். சொல்றா, இந்த மனிதன் என்னை கற்பழிக்க முயற்சித்தாரு அல்லது கற்பழித்தாரு, நான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். என்ன ஆதாரம்? இது பாருங்க, இவருடைய இந்திரியம் மேலே பட்டிருக்குது.
ஃபிக்ஹ் கலை சொல்லுது, இந்திரியத்துடைய அடையாளம் முட்டையுடைய வெள்ளை கரு கொண்டிருக்கும், அதே வாசமாக இருக்கும். கொலைச்ச மாவுடைய வாசம் அல்லது முட்டையுடைய அந்த வெண்மையான வெள்ளை கருவுடைய வாசமாக இருக்கும். இந்த பொம்பளை முட்டை மேலே ஊதிட்டு வந்து சொல்றா, இவர் என்ன கற்பழிக்க வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு பெண்ணுடைய ஆடையிலே இந்திரியத்துக்குரிய அடையாளங்கள் ஷாட்டை எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. இல்ல அலியே பாருங்க, இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு சொன்னாங்க. தீர்ப்பு செய்யும் முன்னு விசாரிங்க. அவரை கூப்பிட்டு சொன்னா, நான் ஒன்றுமே செய்யல. அப்ப இந்த பெண்ணுடைய மேனியில் பட்டிருப்பது, அந்த பெண் சொல்றா, இது இந்திரியம் இவருடைய தான் இருக்கிறாங்க. இன்றைய காலத்துல எத்தனை செக்கிங் எல்லாம் இருக்குது. அன்றைய காலத்துல அல்லாஹ் கொடுத்த அறிவு தான். சொன்னாங்க, கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கன்றாங்க. சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து அவருடைய ஆடையில ஊத்துறாங்க. முட்டை வெந்துருது. சொன்னாங்க, இது முட்டையை ஊத்திட்டு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா விசேஷமான அறிவுக்கு பாத்திரமானவர்களாக அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களை ஆக்கி வைக்கிறாங்க. இதை விட சுவாரஸ்யமான இன்னொரு செய்தி சொல்லவா? அக்கௌண்ட்ல 2 மனிதர், நான் நீண்ட சரித்திரம் நான் நினைக்கிறேன், அதுக்கு போன டாபிக் மாறி போயிடும், பரவாயில்லை. 2 விஷயத்தை சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான அறிவை கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அறிவனும் பட்டணம் அவருடைய வாயில் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க சித்தீக்குல் அக்பர் நீங்க தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சித்தீக்கீன்கள் சஹாபாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சித்தீக், அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களும் சித்தீக், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சித்தீகா, அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா. இங்கதான் அஹ்லு சுன்னாவுக்கும் ஷியாக்களுக்கும் வித்தியாசம். நாங்கள் அவங்கள உயிரை நேசிக்கிறோம். அஹ்லு பைத்தவர்களை, அவங்களோட மகாமாத்துகளை, அவங்களோட மர்த்தபாக்களை, அவங்களோட தரஜாக்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு தோள் கொடுத்த சஹாபாக்களுக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியத்தை சரியான முறையில் கபூல் செய்து ஈமான் கொண்டிருக்கிறோம். இதனுடன் தான் நாங்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சையதுனா ஜாஃபர் பின் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளையுடைய மகன், அவங்க சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தை நான் நிராகரிப்பேனானால் நான் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் தூரமாகி விடுவேன் என்பார்கள். கணியத்துக்குரியவர்களே, இந்த அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவருடைய மனைவிதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சிறப்பு பேசுறவங்க யார்ட தாய்? சையதா ஷபாபே அஹ்லில் ஜன்னா, சுவர்க்க வாலிபர்களின் தலைவர். அவங்களோட தாய் சையதா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட உம்மா யாரு? சையதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவா சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகளில் ஹதீஜா நாயகியாரா என்று அன்றைய காலத்திலே ஒரு பேச்சு அடிபடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாத் சொல்றாங்க என்றாங்க. ஆயிஷா நாயகி சரியான ஹாப்பி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சலாம் சொல்றாங்களா? அலைக்க வலைஹிஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அவருக்கும் சலாம் உண்டாகட்டும். ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ஹதீஜா, ஹதீஜாவே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றார், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கிறார். அறிஞர்கள் சொல்லுவாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. ஜிப்ரீலுக்கும் ரப்பாகிய அல்லாஹ் ஹதீஜா நாயகியாருக்கு சலாம் சொல்றாங்க. சொன்னது மட்டுமல்ல, உங்களுக்கு அவன் நன்மாராயம் சொல்கிறான். சுவர்க்கத்திலே பளிங்குகள், மதகரங்கள், மாணிக்கங்களினால் செய்யப்பட்ட மாளிகை உங்களுக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு நன்மாராயம் சொல்லட்டுமாறு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லி காண்பிப்பாங்க. அந்த ஹதீஜா நாயகியாருடைய மகளா. அவங்களோட வாழ்க்கையோ அற்புதம்.
அவங்கள பத்தி குர்ஆன் ஒரு சூரத்து இறங்குகிறது. சூரத்து அஹ்லல் பைத்துக்கு அதுக்கு ஒரு பேரும் இருக்கிறது. சூரத்து தஹர் வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ஓதுறது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ஓதுவாங்க. சில மனிதர்கள் அதை ஒரு சுன்னத்து என்று ஓதுவாங்க. சில மனிதர்கள் சுன்னத்து மட்டுமல்ல, என்னுடைய ஹபீபுடைய குடும்பம் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்ற அன்பிலும் ஓதுவார்கள். சிலர்கள் நன்மைக்கு செய்வாங்க, சிலர்கள் ஹுப்புக்கு செய்வாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நன்மைக்கு செய்வது என்பது அவன் ஏதோ ஒரு ஆசை, நன்மை கூட கிடைச்சிடணும், செஞ்சு சொர்க்கம் வைத்திடணும், சொர்க்கத்தை அனுபவிச்சோணும், பாலாறு இருக்குது, தேனாறு இருக்குது, ஊர்லி பொம்பளை இருக்குது. இது சொர்க்கத்தில் இன்பத்துக்கு சிலவங்க அமல் செய்வாங்க. யா ரப்பி, நான் அமல் செய்த நீ எனக்கு கூலி தரணும். ஏஸ் அ பிஸ்னஸ், கொடுக்கல் வாங்கல். அதை விட தக்குவாவில் இஹ்லாஸில் உச்சகட்டம் என்ன தெரியுமா? யா ரப்பி, நான் உன்னை செய்தேன், ஏன் செய்தேன், நான் உன்னை விரும்புகிறேன். சையதா ராபியல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா படிப்பாங்க, குல்லுஹும் யஅபுதுக மின் ஹௌஃபி நாரின். யா ரப்பி, எல்லோரும் நரகை பயந்து உன்னை வணங்குகிறார்கள். வயரௌன நஜாத ஹத்தன் ஜஸீலா, வெற்றி பெற்று சுவர்க்கம் நுழைவது என்பது மிக பாக்கியம் என நினைக்கிறார்கள். லைஸலி ஃபில் ஜினானி வ ஃபின்னாரி ராயுன், எனக்கு சுவர்க்கத்திலோ நரகத்திலோ எந்த அபிப்பிராயமும் இல்லை. வானலா அபுத்தகி பிஹுப்பி பதீலா, நான் உன் மீது கொண்ட அன்புக்கு பகரமாக நான் எதையும் கேட்க மாட்டேன். உன் மீது நான் அன்பு கொள்கிறேன், ஏன்? நீ எனக்கு வேணும். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அன்பு வைக்கிறேன், ஏன்? நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு கிட்ட இருக்கணும், உங்களை பார்க்கணும். நாளைக்கு மறுமையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூருடைய கையால அந்த ஹவுதுல் கௌசரிலிருந்து தண்ணீர் குடிக்கணும், அந்த தண்ணீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிப்பானது என்ன அந்த தண்ணி ஆசை வைப்பாங்க. சில மனிதர்கள் நினைப்பாங்க, நாளைய மறுமையில் என்னுடைய ஹபீபுக்கு அருகாமையில் நான் போய் நிற்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் 2 விடயத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஒன்று குர்ஆன், இரண்டாவது என்னுடைய குடும்பத்தினர்கள். நாளை மறுமையில் நான் ஹவுதுல் கௌசரிலே உங்களுக்காக வேண்டி எதிர்பார்த்திருப்பேன். நான் கேட்பேன், என்னுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதை நான் அங்கு வைத்து கேட்பேன். சில மனிதர்கள் ஆதரவு வைப்பார்கள். அவங்களுக்கு ஹவுதுல் கௌசர் என்றால் அதனுடைய தண்ணியோ அதனுடைய இனிமையோ அல்ல, மாறாக என்னுடைய ஹபீப் அங்கு நிற்பாங்க. அவங்களோட புனிதமான கையால் எனக்கு நீர் புகட்டுவாங்க. அந்த நீரை விட அவங்களுடைய இன்பம் அந்த புனிதமான கரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசம் வைக்கிற ஏன்? அந்த கண்மணியுடைய முஹப்பத் எனக்கு கிடைச்சி விட வேண்டும். அங்குதான் விசேஷம், சுவர்க்கம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய குடும்பத்துடைய அன்பு, நல்லோர்களுடைய நேசர்களுடைய அன்பு எதற்கு? அதுக்கு நன்மை சொல்லப்படல. நீங்க ஒருத்தரை நேசித்தால் எவ்வளவு நன்மை? சாதாரணமாக உங்களோட ஒரு கூட்டாளிய அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒருத்தரை நேசித்தால் நான் அவனை அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கிறேன்னு சொல்லுங்க சொன்னாங்க. எல்லாரையும் அல்லாஹ்வுக்காகவே நான் நேசிக்கிறேன். அப்ப திருப்பி நீங்க சொல்லணும், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காகவே உங்களோட கூட்டாளியை நீங்க நேசித்தால் அதுக்கு கூலி என்ன தெரியுமா? நாளைக்கு மஹ்ஷர்ல அரிசிக்கு கீழால் அல்லாஹ் உங்களை எடுத்துருவான். எல்லாரும் கஷ்டப்படுற நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், எனக்காக வேண்டி கூட்டாளி பிடிச்ச நண்பர்கள் வாருங்கள். ஏன்னா அரிசிக்கு கீழே வந்து நின்றுங்க, அந்த சூரியனுடைய வெப்பமெல்லாம் உங்களை தாக்காது. இது சாதாரணமான ஒரு கூட்டாளிக்கு. நல்லொருகளை அல்லாஹ் ரசூலை நேசித்தால் அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார். இந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் அந்த நேசத்தை நிரூபிப்பதற்குத்தான். செய்தி குலாம் அலி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை ஞாபகப்படுத்துவாங்க. அவருடைய ஷேக் ஆகிய ஷேக் அஹ்மத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஷேக். அதே போல இந்த இடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நான் நேசிக்கிறோம். ஏன்? நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு கிட்ட நிக்கத்தை கிடைச்சிருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மஹ்ஷரிலே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு
ஷஃபாஅத்துக்கு தடமாறிக்கொண்டிருக்கும் போது பனாதா முனாதின் மினஸ் ஸமா, வானலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், மஹ்ஷர்ல இருப்பவர்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், ஃபைன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடந்து செல்ல போகிறார்கள். அவங்கள பற்றி சொல்லப்படுது ஹதீதுகள், அவங்க நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பது போன்றிருக்கும். அவங்க தூரத்தில் வரும்போது முன்னோக்கி வருகிறார்களா அல்லது பின்னோக்கி செல்கிறார்களா என்று விளங்காது. அவங்களோட ஆடைகள் உடம்புடைய பகுதிகளை காட்டாது, அப்படியே போர்த்திப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நாளை மஹ்ஷரில் கூட தனக்கு தேவையில்லாத பார்வைகள் படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் அழைப்பு விடுங்கள், இதோ பாத்திமா வருகிறார் அலைஹிஸ்ஸலாம், எல்லோரும் பார்வையை தாழ்த்திக் கொள்வேன். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாழ்க்கை அற்புதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரடியான தர்பியத் அல்லவா, எப்படி இருக்கும் ஒரு கட்டம் சிந்தித்து பாருங்க. புகாரில் ஹதீது வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அரபு நாட்டில் 2 மணி டைமில் வெயில் எப்படி இருக்கும், பாலைவன வெயில் கடுமையாக இருக்கும். அபூபக்கர் நாயகம் வெளில வர்றாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நாயகமே இந்த நேரத்தில் வெளியில் வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? சொன்னாங்க, கடுமையான பசி, ஒன்றும் சாப்பிடல, வெளியில் வந்தால் ஏதாவது கிடைக்குதா என்று பார்த்தேன்னு சொல்கிறாங்க. திரும்பி இவங்க கேட்குறாங்க, அது சரி, நீங்கள் ஏன் வெளில வந்தீங்க? அஹ்ரஜனி மா அஹ்ரஜக்க, உங்களை வெளிப்படுத்திய அந்த பசி தான் என்னையும் வெளிப்படுத்தியது. வாங்க 2 பேரும் தேடிக்கிட்டு போவோம், ஏதாவது கிடைக்கிறான்னு போன வழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வெளில வந்தீங்க? சொன்னாங்க, அஹ்ரஜனி மா அஹ்ரஜக்குமா, உங்கள் 2 பேரையும் வெளியாக்கி அந்த பசி தான் என்னையும் வெளியாக்கியது. ஆச்சரியம் இது அல்ல, இதுக்கு பிறகுதான் 3 பேர் சேர்ந்து போகிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்டு கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், 3 பேரும் இந்த நேரத்தில் இந்த வெயிலில் வெளில வந்திருக்கீங்களே என்ன? சொன்னாங்க, பசியுடைய கடுமையினால் ஏதாவது வெளியில் கிடைக்குமா என்று தேடி வந்தோம். யார் ரசூலல்லாஹ், வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு இருக்குது என்று கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன ஆட்டுக்கண்டு அறுத்து சாப்பாடு சமைக்கப்படுது, சமைச்சு சாப்பாடு முன்வைக்கப்படுது. எல்லாரும் பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டார்ட் பண்ணட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டார்ட் பண்ணட்டும். சஹாபாக்கள் ரெடியாக இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு பசியோடு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, யா ஹாலித் அத்தஅதன் லி, ஹாலிதே, எனக்கு நீங்கள் அனுமதிச்சால் இதோட சின்ன இறைச்சியை என்னை வீட்டுக்கு கொண்டு போய் என்னுடைய ஃபாத்திமாவுக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. வல்லாஹி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமாக 3 நாட்கள் 3 இரவுகள் கடந்து செல்கிறது, என்னுடைய ஃபாத்திமாவுடைய தொண்டைக்கு கீழால எந்த சாப்பாடுமே இறங்கவில்லை என்றாங்க. 3 நாட்கள் கடந்து செல்கிறது, சய்யிதத்து நிசாஇல் ஆலமீனுடைய வயிற்றுக்குள்ள எதுவுமே போகல. 3 நாட்கள் கடக்கிறது, சய்யிதுல் வுஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுடைய வயிற்றுக்குள்ளே ஏதும் இறங்கலை என்றார். இன்று உலகத்தில் கஷ்டம் வந்துட்டால் தற்கொலைக்கெல்லாம் முயற்சிக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் முன்மாதிரி காருடைய கடல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் காணாத சோதனைகளா? அல்லாஹ் தானே கேட்குறான், உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமா என்று வாழ்ந்து காட்டுறாங்க. என்ற உம்மத்தில் சோதனைக்குட்படியவன் என்ன பார்த்து அவன் நிதானம் அடைஞ்சு கொள்ளட்டும். 3 பிள்ளைகளை கிட்ட கொண்டு போய் அடக்கினாங்க தந்த கையால. பிள்ளைகளை தந்த கையால அடக்கின வாப்பா. இன்னைக்கு எங்கட பிள்ளையோட மூத்த ஆயிட்டால் சில ஆட்களுக்கு விரக்தி, சில ஆட்களுக்கு டென்ஷன் முடியுதல்ல, எல்லாத்தையும் மட்டும் சிலவன் அல்லாஹ்வுக்கு பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மகன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. மூத்து சின்ன புள்ள ஓடி திரியுத பருவம், கபரில் வைக்க போயில கண் கலங்குது. கண் கலங்கிட்டு, இன்னா பிக்க லமஹ்ஸூன், இப்ராஹீமே உங்களை நினைச்சு எங்களோட உள்ளம் கவலைப்படுது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது.
அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத நாங்கள் பேச மாட்டோம்ட்டாங்க. தண்ட குழந்தை தண்ட மனைவி ஹயாத்திலே மூத்தாகிறாங்க. ஆசை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு முன்னால தாய் தகப்பனை இழந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு முன்னால் எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவரோட குடும்பத்துடைய வாழ்க்கையில் எல்லா சோதனைகளையும் துனியாவில் எந்த மனுஷனும் தனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரலன்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்று அதை அனுபவித்து அதனுடைய வழிமுறை இப்படித்தான் அதை ஹேண்டில் பண்ணணும்னு காட்டி விட்டு சென்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி ஒரு சூரத்து இறங்குது. சூரத்து அஹ்லுல் பைத். அதில் வந்துச்சு இந்த முஹப்பத்துடைய விஷயம். அந்த சூரத்தை நாங்கள் ஓதும்போது நன்மைக்கும் ஓதுவோம், அன்பிலும் ஓதுவோம். எங்களுடைய தலைவிகளான அல்லாஹ்வுடைய தோழிய குடும்பம் பேசப்படுகிறது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் அந்த குடும்பத்துடைய சிறப்புகள் அறிந்து அவர்கள் மீது அன்பு உள்ளத்திலே வரவில்லை என்றால் சுவர்க்கம் ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் காபாவில், அதுவும் ருக்னுல் யமானி, காபாவில் சிறந்த பகுதி ஹஜருல் அஸ்வதுடைய பகுதி, இரண்டாவது ருக்னுல் யமானி. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்து தொழுகிற பாக்கியம் கிடைச்சா எப்படி இருக்கும்? காபாவுக்குள்ள போய் வலது சைடுக்கு ருக்னுல் யமானி, இடது சைடுக்கு ஹஜருல் அஸ்வத், ரெண்டுக்கும் நடுவில் ஒருத்தர் தொழுகிறாரு. அதுக்குள்ளே நோம்பு பிடிக்கிறாரு, அதுக்குள்ளிருந்து கொண்டே ஜக்காத்தும் கொடுக்கிறாரு. சுஜூதில் இருந்து கொண்டு தலையெல்லாம் கருத்து இப்படியே மௌத்து. எப்படி பாக்கியம்? ரெண்டு ருக்குனுக்கு நடுவில் கௌபாவுக்குள்ள சுஜூதில் இருந்து கொண்டு அவட உசுறு போகுது. இவருடைய உள்ளத்தில் என்னுடைய அஹ்லு பைத்தை பற்றிய கோபம் இருக்கும் என்று சொன்னால் சுவர்க்க நுழைய மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால தான் அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகள் பேசப்பட்டு உள்ளத்தினுடைய அன்பை நிரப்பிக் கொள்ளுங்கள். அவர்களை பேசியது நாங்கள் நீங்கள் அல்ல, அல்லாஹ் பேசுகிறார். நாங்கள் நீங்கள் பேசினால் எங்களுக்கு சிறப்பு, அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அவங்களோட வீட்டில் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதில் இருக்கிற படிப்பினையை பாருங்கள். அவங்களோட புள்ள குட்டி சையத்னா ஹசன் சையத்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் ஷோமிலா பிடிக்குது. இவங்க ரெண்டு பேரும் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நியத்து வைக்கிறாங்க, நேர்ச்சி வைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஷோமாயிட்டால் அல்லாஹ்வுக்காக நோம்பு பிடிக்கிறது. அந்த வீடு நாளைக்கு என்று எதையும் சேமித்து வைக்காத வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்துடைய வீட்டிலே நாளை கண்டு எதுவும் இருக்காது. இன்றைக்குத்தான் சப்ஜெக்ட். இன்றைக்கும் இருந்தால் இல்லை என்ன நோம்பு தான். நேர்ச்சி வைக்கிறாங்க, நோம்பு பிடிக்கிறதுக்கு சஹருக்கு ஒன்றும் இல்லை. ஈத்தம்பலம் அவருடைய வீட்டில் இருக்கும். ஈத்தம்பலம் யாருடைய வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு பஞ்சம் வராது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரோட வீட்டிலும் ஈச்சம்பழத்தை வச்சுக்கோங்க, அது ஈக்கிற வீட்டுக்கு பஞ்சம் வராது. என்ன செய்தாங்கன்னா ஈச்சப்பழம் ஒன்று சாப்பிட்டுட்டு சில ரிவாயத்தில் வருது ஒரு ஈச்சப்பழம் இருந்துச்சா ரெண்டு பேரும் ரெண்டுக்கு உடச்சி சாப்பிட்டாங்களாம். தண்ணியை குடிச்சிட்டு நோம்பு பிடிக்கிறாங்க. காலையில் நோம்பு திறக்கணும், காலையில் வேலைக்கு போகிறாங்க, ஏதாவது சாப்பாடு கிடைக்கணுமே. அலையும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ஒரு யஹூதிட்ட போய் கூலி வேலை செய்து கோதுமையை எடுத்துகிட்டு வந்து நோன்பு இறங்கிறதுக்கு உரட்டி சுட்டப்படுது, தயார்படுத்தப்படுது. அல்லாஹ் கொடுக்கிற சோதனையும் அவங்களோட ஈமானுடைய பலத்தை அதிகரிப்பதற்கு டைமுக்கு சோதனையை கொடுப்பான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர்களுடைய ஈமான் அதை இந்த துனியாவுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். எங்கே அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? அந்த நேரத்தில் சாப்பாடு தயாரிக்கப்படுது, நோம்புவதற்கு தயாராகிறாங்க. ஒரு மிஸ்கீன் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர்களே பசியோடு இருக்கிறதாங்க. அவங்க கேட்டால் கொடுப்பாங்க, இல்லை என்று சொல்ல மாட்டாங்க. மா கீல லா கத்து இல்லா ஃபீ தஷஹுதிஹிம். லா இல்லை என்ற வார்த்தை அவங்களோட வேட்ல இருக்காது. ஷஹாதா கலிமால மட்டும்தானா அவங்க லா சொல்லுவாங்க. லா என்ற வார்த்தையை அவங்க அதிகமாக, இல்லை என்ற வார்த்தையை அதிகமாக புழங்குவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தான்.
மாகீல லாக்கத்து இல்லா ஃபீ தஷஹுதிஹிம், லா என்ற வார்த்தையை அவர்கள் ஷஹாதா கலிமாவில் தான் புலம்புவார்கள். லௌலா ஹுமு யக்கூனு லாஹுக்குமு நஅமு, அவங்க இல்லை என்றால் நாங்கள் லா இலாஹ இல்லல்லா சொல்லிக்க மாட்டோம், ஆம் இலாஹ ஈக்கென்று சொல்லி பல இலாஹுகளை வணங்கி இருப்போம். அவங்க தான் இந்த லாவை உலகுக்கு அறிமுகப்படுத்தினவர்கள் என்று அறிஞர்கள் அவர்களை பற்றி பேசுவார்கள். இல்லை என்று சொல்ல மாட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ அதே தண்ணியோட நோம்பை திறந்து மறுகாலம் இரவு நோம்பு பிடிக்கிறாங்க. அதே சிச்சுவேஷன், மருக வேலைக்கு போகிறாங்க, மருக கூலி எடுத்துகிட்டு வந்து மருக சாப்பாடு தயாரிக்கப்படுது. அல்லாஹ் மருக சோதிச்சு காட்டுறான். ஒரு எத்தியும் வருது, ஒரு அனாதை இருந்தால் தாங்க அனாதை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அனாதையுடைய தலையை தடவுங்க, கல் நெஞ்சம் சொஃப்டாகும். அனாதையை பராமரிப்பவுடன் நானும் நாளை மறுமையில் இப்படி இருப்பேன். அனாதைகளை கேவலப்படுத்தாதீர்கள், நான் அனாதையாக இருந்தேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அனாதை வந்து கேட்குறாங்க, கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு அடுத்த இதே சிச்சுவேஷன், நோன்பு திறக்க தயாராகிறாங்க. ஒரு கைதி வருகிறான். இது சும்மா ஹிஸ்டோரியன்னு சொன்னால் டவுட் வரது கேளும், எங்களுக்கு டவுட் வந்தால் ஈமான் போயிடும். குர்ஆன் பேசுது, வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வயதீம வஅஸீரா. அந்த சாப்பாட்டின் மீது அவங்களுக்கு தேவை இருந்தும், சில தஃசீருல் உலமாக்கள் சொன்னாங்க ஹுப்பிஹி என்ற ஹுப்புல்லா, அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக என்று. சில தஃசீருல் உலமாக்கள் சொல்றாங்க, பல உலமாக்கள் இந்த கருத்தை சொல்றாங்க, சாப்பாட்டின் மீது அவங்களுக்கு ஹுப் இருந்தும், 3 நாளா பட்டினி நோன்பு, இது சாப்பிடோடு மட்டும் தேவை இருந்தும் என்ன அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன உணவளிக்கிறாங்க. மிஸ்கீனுக்கு கொடுத்தாங்க, யத்தீமுக்கு கொடுத்தாங்க, அசீர் கைதிக்கு கொடுத்தாங்க. கொடுத்தது எல்லாம் சப்ஜெக்ட். கொடுத்து போட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உங்களுக்கு தரது உங்களுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி. லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்கள்கிட்ட எங்களுக்கு எந்த நீங்க தேங்க்ஸ் பண்ணவும் வேண்டாம், எங்களுக்கு நீங்க திருப்பி ரிஃபண்ட் பண்ணவும் வேணாம், நீங்கள் எங்களுக்கு திருப்பி செய்யவும் வேணாம், நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம், நாங்கள் அல்லாஹ்வைத்தான் எதிர்பார்க்கிறோம். அந்த ஆயத்துக்குரிய, அந்த அஹ்லுல் பைத்துடைய ஆயத்துக்குரியவர்கள் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபாத்திமா என்னுடைய ஈரல் ஒரு துண்டு, அவர்களை நேசித்தவர் என்னை நேசிக்கிறார், அவங்கள கோபித்தவர் என்னை கோபிக்கிறார், ஃபாத்திமாவை சந்தோஷப்படுத்துங்கள். அப்படி செய்தால் ரலியல்லாஹு அன்ஹா நீங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தினா என்ன சந்தோஷப்படுத்துவீங்க. இன்றைய தினம் நாங்கள் அவங்கள ஞாபகப்படுத்துகிறோம், அவங்களோட புகழை சொல்கிறோம். இதன் மூலமாக அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தில் அதை சேர்த்து வச்சு சந்தோஷப்படுத்தணும். அதன் மூலமாக எங்களுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷம் அடையணும். அந்த கபூலியத்தில் நாங்கள் ஜெயம் பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித் தருவாயாக, குற்ற குறைகளையும் மன்னித் தருவாயாக. உனக்கு பொருத்தமான நல்லவர்களுக்கு எங்களுக்கு நசீபை தந்தருவாயாக. நல்லவர்கள் செய்வதற்கும் நல்ல முறையில் வாழ்வதற்கும் தௌஃபீக் செய்வாயாக. ஈமானை அதிகரிக்க செய்வாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அவருடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், சாதாத்துமார்கள் அத்தனை பேருடைய அன்புக்கும் தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.